ஹாய்! இன்னைக்கு நான் 2 பெயிண்டிங் உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த பெயிண்டிங் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அ பெயிண்டிங்க்கு ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரா பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணி இந்த ஃபுல் பிக்சரை வந்து க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, அ தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இட்லியுமே நெறைய பேருக்கு பிடிக்கும். அதுதான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இட்லி பிளேட் தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அழகான ஒரு வாழை இலையில இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் வடைலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அ இந்த பெயிண்டிங் நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்புக்கில் நினைக்கிறேன். அதில் அந்த வடையில நடுவில் பிளாக் கலரில் இருக்கும். அதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அ வடைக்கு நடுவில் வந்து இலை தான் தெரியணும், ஆனால் கருப்பாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் தேங்க்யூ தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து என்னோடய பெயிண்டிங்கை அவ்வளோ பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால தான் அதை வந்து ஃபைன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம். இப்போ என்ன பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்னொரு தோசை பிளேட் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். தோசை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடாக முறுமுறுன்னு இருக்கிற தோசை நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக கூட இருக்கும். இந்த தோசை பிளேட்டில் நான் வந்து கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் அந்த இட்லி பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த கிண்ணத்தை தான் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு லேயருமே வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு பெயிண்டிங் நமக்கு பார்க்கும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கலாம். சம்டைம் இது என்ன ஒரு சிம்பிளாக இருக்குது அந்த மாதிரி தோணலாம். இல்லை நானே கூட பண்ணுவேன் அந்த மாதிரியான அந்த மாதிரி நமக்கு நிறைய தோணும். பட் அதை நம்ம உட்காந்து பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாஸ்கிங் டேப் பீல் பண்ணுறேன். பீல் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பெயிண்டிங்கோட கம்ப்ளீட் அந்த லுக் தெரியும். அதுவுமே மெதுவாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் காட்டன் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்ம வேகமாக இழுத்தோம் அப்படின்னா சம்டைம் வந்து அந்த பேப்பர் கூட வந்துடும். அது கவனமாக எடுக்கணும். இவ்வளோ தான். நான் அதை வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 2 பெயிண்டிங்குமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த 2 பெயிண்டிங்குமே பார்க்கும்போது வந்து இது எனக்கு அந்த ஃபுட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நீங்கள் ரசித்து பார்த்ததுனால தான் எனக்கு கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. தேங்க்யூ.